மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளீனிங்கோ, ஜோப்தார் போன்ற பணியிடங்களுக்கான மாதிரி வினா மற்றும் விடைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சேனலை முறை பார்க்குறீங்கன்னா வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைகோர்ட்கான வினா மற்றும் விடைகளை வந்து கண்டினியூஸாக சேனலில் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ பார்க்காதவங்க ஃப்ளேஸ் லிஸ்ட்டில் போய் செக் பண்ணிவிட்டு வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு முக்கியமான கொஷின்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சு படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். வேறு சொல்லி வினையச்சமாக மாற்றுக. தேர் அப்படின்னா தேர்ந்து. உளி என்னும் வேறு சொல்லை தொழிற்பெயராக மாற்றுகனா உழவு. வலுவு சொல்லை நீக்குக. ஆப்ஷன் பி யான் கவிஞன் அல்லன். மரபு பிழையை நீக்குக. சேவல் கூவ பொழுது புலர்ந்தது. மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. ஆப்ஷன் சி காட்டில் கூகை ஆகவும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னா எனது பிள்ளைகள் நாளை வருவார்கள். ஆசிரியர்களுக்கு செல்வாக்கு உண்டு. இது எவ்வகை வாக்கியம்னா உடன்பாட்டு வாக்கியம். இளமையில் கல் எவ்வகை வாக்கியம்னா கட்டளை வாக்கியம். அடக்கம் அமருருள் ஓய்க்கும். இது வந்து எவ்வகை வாக்கியம்னா செய்தி வாக்கியம். மாசிலான் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் இளன். 11 மகர்காற்றும் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது மகர்க்கு கூற்றல் ஆற்றும். பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மாதங்களும் தமிழ் மாதம். ஆப்ஷன் டி வந்து மே மட்டும் ஆங்கில மாதத்தை வந்து குறிக்குது. பாம்பு கடித்தால் பசு இறந்தது. ஸோ பாம்பு கடித்ததால் பசு இருந்தது. விடைக்கற்ற வினா வந்து பசு எப்படி இருந்தது, எப்படி இறந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வந்து ஆப்ஷன் டி தான் சரியான விடை. 14 விடைக்கற்ற வினாவை தேர்வு செய்க. அடுத்து நம் ஆட்சி தான் அப்படின்னா ஆப்ஷன் சி. அடுத்தது யார் ஆட்சி. கவலைப்படாதே நான் செய்தது மாதிரி 1000 கொக்குகள் செய் நோய் குணமாகும். இது நம் நாட்டு நம்பிக்கை என்று கூறியவர் வந்து சிசுகோ. அடி எதுகை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அன்பாகி அருளாகி அறிவாகி உலகாயுரின் முன்பாகி ஒளியாகி முதலாகி முடியாதா. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் பி வந்து சரியான பதில். அன்பாகி முன்பாகி. நீர்வேலி என்பதன் இலக்கண குறிப்பு. ஆப்ஷன் பி உருவகம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆப்ஷன் சி களம் காடு கொடு கேடு. பொறுத்துக்கள் வந்து 19வது சரியான பதில் வந்து ஆப்ஷன் பி. பதுமத்தான் என்று அழைக்கப்படுபவர் வந்து தாமரையில் உள்ள பிரம்மன். மேக்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட் போட்டு எழுதி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு தொட்டியை 2 குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் நிரப்புகின்றது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்துவிடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரப்பும்னா 1 மணி நேரம் ஆகும். 22 ஒரு வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பர். ஏ மட்டும் அவ்வேலையை 12 நாட்களில் முடிப்பார். பி மட்டும் வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னா 24 நாட்கள். 23வது கொஸ்டின். சதீஷ் ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் ரூபாய் 200 ஓர் அஞ்சலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார். முடிவில் அவர் ஒரு 13,830 பெற்றார் எனில் வட்டி வீதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 6%. குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் முதலுதவி செய்ய வேண்டியதுன்னா தண்ணீரை வைத்து உடலில் துடைக்க வேண்டும். உடலில் மனிதன் தோன்றுவதற்கு அதாவது உலகில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனிதன் தோன்றுவதற்கு முன் பாம்பினம் தோன்றிய ஆண்டு வந்து 10 கோடி ஆண்டுகள். 26 பகுத்தறிவு கவிஞர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் வந்து உடுமலை நாராயண கவி. 27 உலகின் மிக சிறந்த நாவல்களில் ஒன்றாக கீழ்கண்ட எந்த நாவலை ஜவஹர்லால் நேரு குறிப்பிடுகிறார் அப்படின்னா பேரும் அமைதியும். மீன்களில் உள்ள சத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் இருக்கக்கூடிய 3மே ஸோ அனைத்தும் சரியான பதில். 29 நாளமில்லா சுரப்பிகளில் டேஸ் சுரப்பி ஒழுங்குபடுத்தும்னா பிட்யூட்டரி சுரப்பி. 30 உலகின் மலைக்காடுகள் இமயமலை. சிறுநீரகத்தின் அழகு நெப்ரான். அடுத்த எண்களை கண்டுபிடி. 5,29, டேஷ். ஸோ இதுக்கான சரியான பதில் 259. முதல் இந்திய சுதந்திர போர் வந்து சிப்பாய் கழகம். 1 முதல் 100 வரை எல்லா எண்களையும் எழுதினால் எத்தனை முறை 3ஐ எழுதுவீர்கள் அப்படின்னா 20 முறை. தினமும் டேஸ் முறை பல் துளைக்க வேணா 2 முறை பல் துளைக்க வேண்டும். சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதிக சர்க்கரை நிறைந்த உணவுகளை வந்து தவிர்க்க வேண்டும். வெயில் செல்லும் போது நாம் எந்த நிற ஆடைகளை அணிய வேண்டும்னா வெள்ளை. அவசர காலங்களில் தீயணைப்பு துறைப்பு தொடர்பு கொள்வதற்கான எண் வந்து என்னன்னா 112.
வீட்டில் உள்ள மக்கும் குப்பைகளை எந்த நிற குப்பை தொட்டியில் போட வேண்டும்னா பச்சை நிறம். மருத்துவ கழிவுகளை பயன்படுத்த ஊசி, காட்டன் போன்ற கழிவுகளை எவ்வாறு அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னா இந்த அனைத்து 3 முறையுமே பயன்படுத்த வேண்டும். உடைந்த கண்ணாடி குப்பைகளை எந்த நிற குப்பை தொட்டியில் போட வேண்டும்னா ஊதா நிறம். மேகங்கள் ஆவியாகி பூமிக்கு மழைநீர் கிடைக்கிறது. 43 வெயில் காலையில் நாம் வெளியே செல்லும் போது எவ்வகையான உடைகளை அணிய வேண்டும்னா பருத்தி ஆடைகள். உடம்புக்கு கெடுதலான உணவுகள் எதுனா பொரித்த உணவுகள், தூரித்த உணவுகள். ஸோ ஆப்ஷன் சி சரியான பதில். 45 டேஸ் பட்டம் தேடி விதைக்க வேண்டும். ஆடி பட்டம். சாலை போக்குவரத்து விதிக்கு தொலைபேசியின் மூலம் டேஸ் தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னா 103. இந்தியா டேஸ் மக்கள் தொகையை கொண்டிருக்கிறதுனா 20%. அரிசி எதிலிருந்து பெறப்படுகிறதா நெல். அரிசிலிருந்து என்ன எடுக்கிறோம்னா நெல் பெறப்படுகிறது. நெக்ஸ்ட் நம் தோலில் இருக்கும் நிறமி மெலனின். காசநோயின் அறிகுறிகள் என்னென்னு சொல்லுறாங்க. தொடர்ந்து இருமலா இருந்துச்சுன்னா அது காசநோய்க்கான அறிகுறி. பருத்தி விளைய உகந்த மண் கரிசல் மண். நாய் கடித்தால் ஏற்படும் நோய் ரேபிஸ். கீழ்கண்ட எந்த வாயு சுற்றுச்சூழலை பாதிக்கிறதுனா கார்பன் டை ஆக்சைடு. பொட்டாசியம் அதிகமுள்ள பழம் வாழைப்பழம். கீழ்கண்டவைகளில் எவை நீர்வீழ்ச்சி அல்ல? அரியமான். மலைகளின் இளவரசி டேஸ் ஆகும். கொடைக்கானல். சங்கம் வைத்த தமிழ் வளர்த்த ஊர் மதுரை. பெரிய கோயிலிடம் தஞ்சை. வெற்றிலைக்கான புவிசார் குறியீடு எங்க கிடைச்சிருக்குன்னா சோழவந்தான். உடல் வளர்ச்சிக்கு தேவையான உணவு புரதம். மலமிளகாயாகவும் வயிற்றுப்புண்ணை குணப்படுத்துவது எதுனா வெந்தய கீரை.